பா நாளிலேருந்து நீ வேலைக்கு போகாத, நான் பார்த்துக்கிறேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு எவ்வளோ காசு தேவைப்படுது நான் பார்த்துக்கிறேன் விடு. ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ஒரு ஏசி ஒன்று வாங்கி மாட்டுரு. என்னடா பேச்சுல திமிரு? திமிரு இல்லை, தைரியம். காலையில செல்போனை எடுத்து பார்த்தா ஒவ்வொருத்தர் செல்போன்லயும் 5000 ரூபாய் கிரெடிட்டட் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. இந்த ஊர் என்ன விலைன்னு அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன விலைன்னு வாங்கிக்கலாம்னே. ஐயோ இப்போ எதையாவது வாங்கி ஆகணும்டா. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி தரக்கூடிய மகளிர் உரிமை தொகையை மொத்தமாக 5 மாசத்துக்கு சேர்த்து 5000 ரூபாயா வாரி வழங்கியிருக்கு தமிழ்நாடு அரசு. இன்னொரு பக்கம் 5000 ரூபாயை மொத்தமாக கொடுத்ததுடைய பின்னணி என்ன? இன்ப அதிர்ச்சி கொடுத்த ஸ்டாலின், நொட்டுவாங்க வாரி வழங்கிய தமிழ்நாடு அரசு, வள்ளல் தன்மை கொண்ட ஸ்டாலின். எப்படி கணக்குல வேணா வீக்கு, ஆனா 10 கேட்டா போடுக்கல. 7 வள்ளல்னு யாரா சொன்னது? 8வது வள்ளல்ரா எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். பின்னிட்டடா. தேங்க் யூ நே. அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. அவருடைய உள்ளங்கையை பாத்திருக்கீங்களா? கொடுத்த சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். பிங்கி பிங்கி பாங்கி பாதரேச தாங்கி அப்படிங்கிற மாதிரி அவர் கையே பிங்கியா இருக்கும். ஏன்னா அவ்வளவு சிகப்பா இருக்கும். அவ்வளவு கொடுத்து இது பண்ணிருக்காரு. அதனாலதான் 5000 ரூபாயை பெண்களுக்கு வாரி வழங்கியிருக்காரு. அண்ணா பெண்களுக்காக ஏனாலும் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க. எதுக்கு நான் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீங்க? உடம்பு ஏற நீங்க இப்படி வளர்த்துக்கிறீங்க. மகளிர் உரிமை தொகைனா உங்களுக்கு சாதாரணமா போச்சா? மகளிர் உரிமை தொகை என்பது அந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, அவங்களுடைய மருத்துவ செலவுக்காக, கல்வி செலவுக்காக, அன்றாட செலவுக்காக 100 ரூபாடா பார்த்து செலவு பண்ணு. கட்டையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா. இன்னொரு பக்கம் 5000 ரூபாயை மொத்தமாக கொடுத்ததுடைய பின்னணி என்ன? கோவிந்தா கோவிந்தா. வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வீட்டுல சௌக்கியமா? போயிட்டு வாங்க. வணக்கம் ஐயா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்கு 2000 ரூபாயும் போனஸாக மொத்தம் 5000 ரூபாயை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கு. 5 லட்சம் கோடி திருடுவதற்கு இவருடைய உதவாக்கரை மகன் உதவாநிதி, அவனுடைய பையன் துன்பநிதி, அப்புறம் அவனுக்கு ஒண்ணு பிறக்கும் அந்த நிதி, துன்பநிதி, துயரநிதி. இந்த நிதியெல்லாம் வந்து பணம் சேர்ப்பதற்காக முன்பணமாக நமக்கு 5000 கொடுக்குறாங்களாம். லடி ராஸ்கல், வெக்கமா இல்ல உனக்கு? போன வருஷம் நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. போன வருஷம் கோடைக்காலம் யாராவது லீவ் விட்டுட்டாங்களா? அது வேணாம் தலைவரே. அதுக்கு முந்தின வருஷம் யாராவது லீவ் விட்டுட்டாங்களா தலைவரே? அதுவும் வேணாம். அதுக்கு முந்தின வருஷம் யாராவது லீவ் விட்டுட்டாங்களா தலைவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லு. ஒரு பெரும் புயலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தா திமுகக்கு பேக் ஃபயரா மாறிடுச்சு. இந்த உருட்டுலாம் கிடையாது. நீ கல்விக்காக கொடுத்தேன், மருத்துவத்துக்காக கொடுத்தேன். ஏன்னா உருட்டு அப்படி. உங்களுக்கு இப்போ வீட்டுக்கு இது வாங்க கொடுத்தேன், பொருள் வாங்க கொடுத்தேன், அதெல்லாம் இல்ல, உருட்டு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க. 1000 2000 3000 4000 5000 காசு தான் கொடுத்துருவியா? நம்ம காசுக்காக நாட்டையே வித்துருவியா? சும்மா தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க. வேணாம், காசா இருக்காதீங்கடா. மக்கள் வேணும்னு நினைக்கிறா. சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அண்ணே உடனே தானே. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா? முதல்ல இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். ஒரு காமெடி.
கடந்த அதிமுக ஆட்சியில வந்து விதவைகள் வந்து தமிழகத்தில் எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. இப்ப கம்மியாயிட்டாங்களா? மாட்டினாடா மானஸ்தன். இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இப்ப கம்மியாயிட்டாங்களா? பேச முடியாது. ஆக்சிடென்ட் ஆகிடுமா? உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் சாம்பார் ஆப்பு எனக்கு. தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் பைத்தியம். பொண்ணு பேர் என்னம்மா? உலக மகா உத்தமி கலியுக கண்ணகி கனிமொழி. எங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். எங்க ஒருக்கா சொல்லு. உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். என்னடா புத்தலாட்டாதே? மர்க்கா சொல்லு. மதுவிலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும். இன்றைக்கு கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் பெருகிவிட்டது என்று வாய் கூசாமல் பேசினாயே, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, தில்லு, திராணி ஏதாவது இருந்தால் என்ன பொறுத்தவரை நான் தான் நல்ல பொண்ணு. எந்த பயனும் இல்ல. தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா புடிங்க இருப்ப போட. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நமக்கு தலைவருக்கு தெரியும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் சொல்றீங்களே, அதை எனக்கு சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கிறாரு. வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. நீட் தேர்வு எனக்கு ரகசியம் தெரியும். வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருப்பவர்களால் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும். நான் சொல்லலைங்க, திமுக சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. அப்படியா செய்தி? மறந்து விட்டேனடா என் செல்வமே. வேண்டுமானால் ஒன்று செய், என் கை விலங்கை மட்டும் அவிழ்த்து விட்டு பார். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை இருக்கா? இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. இருக்கா? இந்த ஆண்டு நடைபெறுது நீட் தேர்வு. நடைபெறுது இந்த ஆண்டு நீட் தேர்வு. இங்க போனீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. அம்மா விட்டுருமா ப்ளீஸ் மா, கால்ல வேணா விட்டுரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. மக்களை ஏமாற்ற நினைக்கிறார். நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். எங்க ஒருக்கா சொல்லு. 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். மர்க்கா சொல்லு. நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இல்ல சொல்றாங்களா, இந்த நீட் ரகசியத்தை உதயநிதி சொல்லுவாரு. நான் இப்ப சொல்றேன், கீழே இறக்கி காங்கிரஸ் ஆட்சி, நம்மளுடைய கூட்டணி ஆட்சி உட்கார வச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு ரத்தாகும். இந்த புடி சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு அடிக்க புரியுதா? இனிமே சொல்லுவியா? வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. அந்த ரகசியத்தை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஓட விரட்டுங்க. ஐ டோன்ட் கேர். கீழே இறக்கி காங்கிரஸ் ஆட்சி, நம்மளுடைய கூட்டணி ஆட்சி உட்கார வச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு ரத்தாகும். நானும் ஓப்பனா ஒன்று சொல்லவா? உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா?
வேண்டாம். இதற்கு வழக்கு போட வக்கில்லாத ஸ்டாலின் ஒத்த செங்கலை வச்சு ஒட்டுமொத்த சங்கி பசங்களையும் ஓட ஓட விரட்டணுமா? அதிமுக கார வாக்கு கேட்டு வந்தான்னா கையில ஒரு செங்கலை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க? நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? இப்ப நான் தான் ஒன்னு ஏரியா போறேன். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கத்தம் கத்தம்.